சார், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாம்பேல இருந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஃபங்க்ஷன் தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அது எல்லாம் பணக்காரனுங்க இருக்கிற துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இருக்கிறவங்க தயவுசெய்து செய்யுங்க. நான் கண்டிப்பா வந்து அவங்கள ஒரு வித்தியாசமா தான் பாக்குறாங்க. அதுக்காக நம்ம சமுதாயத்தையும் தப்பு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்கள பத்தின ஒரு புரிதல் கிடையாது, ஜாஸ்தி பார்த்தது கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி சிறப்பு பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களை நான் வெளியில கூட்டிட்டு போனா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எதுக்குமா இந்த குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வர்றீங்க, இந்த மாதிரி பயந்துட்டே அந்த குழந்தைங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போறது கிடையாது. சோ அப்ப வந்து பப்ளிக்கும் ஒரு பெரிய புரிதல் இல்லை. ஆனா இந்த மாதிரி நாங்க ப்ரோக்ராம் பண்றப்போ கண்டிப்பா பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு பெரிய பெரிய நல்ல சப்போர்ட் இருக்கு. இதுக்கு மேல நாங்க என்ன கேட்கணுங்க. அண்ட் இன்னைக்கு சிவமணி செலிபிரிட்டி காட்ஸ் ஆஃப் ட்ரம் சிவமணி வந்து இன்னைக்கு இந்த மாதிரி நியூரோ டைவர்ஸ், அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைங்க 2 பேரு, ஒரு நியூரோ டிபிக்கல், இந்த மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்து ஒரே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது தாங்க இந்த முயற்சிக்கான ஆரம்பமே நான் சொல்லுவேன். சிவமணி அவர் லாஸ்ட்ல போகும்போது பணமெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்ப நானும் ஸ்கூல் நடத்தினேன், 18 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 70% பேரண்ட்ஸுக்கு வந்து பணம் கட்ட முடியல. ஆனா நம்ம வந்து இது டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும், தெரபிஸ்டுக்கு எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் வேணும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்ப வந்து நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வச்சிருக்கோம். அதையே வந்து சில பேரண்ட்ஸ்னால முடியல. சோ அப்ப என்னன்னா, நான் ஒரு தாயா அதை புரிஞ்சுட்டு ஓகே பரவாயில்ல 70% பேர் ஸ்பான்சர்ஷிப்ல இருந்தாலும் நாங்க என்னன்னா, இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நெய்பர்ஸ், எங்களுக்கு தெரிஞ்சவங்கள கிட்ட இந்த குழந்தைக்கு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறோம். அதத்தான் வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண ஒரு குழந்தையோட இன்னைக்கு காலேஜ் ஃபீஸா இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும், பெரிய லெவல்ல தான் இருக்கு. ஒரு இன்னைக்கு எல்கேஜில கொண்டு போய் சேர்த்தணும்னா கூட அவ்வளவு டொனேஷன். பட் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தெரபிஸ்ட் வேணும், எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தான். பட் இதுக்கு வந்து ஒரு குழந்தைய, இந்த மாதிரி குழந்தைய ஒரு சராசரி பெற்றோர் வளர்த்தணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏதாவது அதுக்கு தான் அவர் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் சஃபர் ஆகுறாங்க.